வணக்கம். விஜய் ஏன் அதிமுகவினரை திட்டுவது இல்லை? அம்மா எம்ஜிஆர் தொண்டர்களை கவரவா? நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கி ஓராண்டை நிறைவு செய்துவிட்டார். ஓராண்டுகளுக்கு மேலாக தமிழக வெற்றிக் கழகம் தமிழக அரசியலில் காலூன்றி வருகிறது. இருப்பினும் இதுவரையிலும் அதிமுகவை ஒரு சிறு விமர்சனம் கூட செய்யவில்லை. அதே சமயத்தில் பாரதிய ஜனதா கட்சி திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார். அதிலும் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியை விட திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார். திமுகவை மட்டும் கடுமையாக விமர்சனம் செய்யக்கூடிய விஜய் அவர்கள் ஏன் இதுவரையிலும் அதிமுகவை விமர்சனம் செய்யாமல் இருந்து வருகிறார்? அதிமுகவும் திமுகவும் தானே தமிழகத்தை 50 ஆண்டு காலமாக மாற்றி ஆட்சி செய்து வருகின்றன. திமுக ஊழல் கட்சி என்றால் அதிமுகவினர் யாரும் ஊழலே செய்யவில்லையா? அப்படி இருந்தும் ஏன் அதிமுகவை பற்றி விஜய் வாய் திறக்க மறுத்து வருகிறார் என்ற கேள்வி பலரது உள்ளத்தில் இருந்து வருகிறது. இதற்கான விடையாக தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகி கூறுவது என்னவென்றால், விஜய் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றதான் அரசியல் கட்சியையே தொடங்கினார். தற்பொழுது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது திமுக தான். எனவே அவர்களை பற்றி தான் நாம் பேச முடியும். அவர்கள் செய்யக்கூடிய ஊழல் மற்றும் குற்றச்சாட்டுகளை பற்றி பேசினால் மட்டுமே அவர்களை மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வரவிடாமல் தடுக்க முடியும். அதுதான் எங்களது முதல் இலக்கு. இதேபோன்று மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது. நாங்கள் அவர்களை திட்டுகிறோம். அதிமுக ஆட்சி அதிகாரத்திலேயே இல்லை. எடப்பாடி, ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா என பல தலைவர்களுடன் ஏற்பட்ட முரண்பாட்டின் காரணமாக அந்த கட்சிக்கான வாக்கு வங்கியும் சரிந்து விட்டது. ஏன் அவர்களை திட்ட வேண்டும் என்பது. இரண்டாவதாக, இன்றளவும் அதிமுகவினுடைய வாக்கு வங்கி யாருக்காக உள்ளது என்றால் இரட்டை இலை சின்னத்திற்காகவும் எம்ஜிஆருக்காகவும் செல்வி ஜெயலலிதா போன்றவர்களுக்காகத்தான் இந்த வாக்கு வங்கி இருந்து வருகிறது. இந்த 20% வாக்கு வங்கியும் கூட எடப்பாடிக்காக வந்தது இல்லை. எடப்பாடியை திட்டினால் அதிமுகவினரை திட்டுவதாக அர்த்தமாகும். எடப்பாடி கடந்த 4 ஆண்டு காலம்தான் முதலமைச்சராக இருந்தார். அதற்கு முன்பாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது செல்வி ஜெயலலிதா, எம்ஜிஆர் போன்றவர்கள் தான் அதிக காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்துள்ளார்கள். ஓபிஎஸும் 3 முறை ஆட்சி அதிகாரத்தில் இருந்துள்ளார். அதிமுகவை திட்டினால் அது எம்ஜிஆர், ஜெயலலிதாவை திட்டுவதாக அர்த்தமாகிவிடும். அது அதிமுகவின் உண்மை தொண்டர்களான அம்மா மற்றும் எம்ஜிஆரின் விசுவாசிகளுக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தும். மேலும் இவர்கள் அனைவருமே தற்பொழுது எடப்பாடியின் மீது மிகுந்த கோபத்தில் இருந்து வருகிறார்கள். எடப்பாடி கட்சியை வழிநடத்துவது சரியில்லை. மேலும் மூத்த தலைவரான ஓபிஎஸ்ஐ அவர் கட்சியிலிருந்து நீக்கியதையே பலர் இன்றளவும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அம்மா அவர்களால் 3 முறை முதலமைச்சராக்கப்பட்டவர், அம்மா அவர்களால் கண்டுகொள்ளப்பட்ட ஒரு பெரும் தலைவர். அவரை கட்சியிலிருந்து நீக்குவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. மேலும் சசிகலாவுக்கென்றும் ஒரு தனித்த செல்வாக்கு இருக்கிறது. அவரையும் கட்சியிலிருந்து விலக்கிவிட்டார். டிடிவி தினகரனும் தனி கட்சியாக மாறிவிட்டார். இப்படி அதிமுக என்ற மிகப்பெரிய எஃகு கோட்டையை சுக்குநூறாக உடைத்து தனது சுயநலத்திற்காக அந்த கட்சியையே கூறு போட்டு விட்டார் என்ற ஆதங்கம் அனைவருக்கும் இருந்து வருகிறது. இந்த தொண்டர்கள் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்றும் கூறப்பட்டு வருகிறது. இவர்களது வாக்கு வங்கியை பெறவும் உண்மையான அம்மா, எம்ஜிஆர் போன்ற விசுவாசிகளது வாக்குகளை பெறவும் தான் விஜய் இன்றளவும் அதிமுகவை பேசாமல் இருந்து வருகிறார். இல்லை என்றால் அதிமுகவை என்றைக்கோ பேசியிருப்பார் என்றும் பலர் கூறி வருகிறார்கள். ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்தின் தரப்பில் இதுவரையிலும் இது பற்றிய முறையான அறிவிப்பை வெளியிடவில்லை. தமிழக வெற்றிக் கழகம் கூறுவது, ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் செய்யக்கூடிய குற்றங்களை எடுத்துக்காட்டுவதுதான் எதிர்க்கட்சியின் முக்கிய பணி. நாங்கள் தமிழகத்தின் ஒரு மிக முக்கிய கட்சி. எங்களை மக்கள் நம்புகிறார்கள். எங்கள் தலைவரை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். வரும் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு செல்லக்கூடியதே நாங்கள் தான். அதிமுகவிற்கும் எங்களுக்கும் போட்டியே இல்லை. திமுகவிற்கும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் தான் போட்டி. அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் திமுகவைத்தான் திட்ட முடியும். அதிமுகவை எதற்காக திட்டுகிறோம் எனவும் கேள்வி எழுப்பி வருகிறார்கள். மேலும் விஜய் அவர்களின் சுற்றுப்பயணத்தின் பொழுதாவது அதிமுகவை பற்றி விமர்சனம் செய்வாரா என்ற கேள்வியும் எழுந்து வருகிறது. ஆனால் பலர் அதிமுகவை விமர்சனம் செய்வதற்கு வாய்ப்பே இல்லை என்றும் கூறப்பட்டு வருகிறது. இதேபோன்று எடப்பாடி பழனிசாமியும் இதுவரையிலும் விஜயை பற்றி தவறாக எந்த விதத்திலும் கூறவில்லை. நன்றி.